முடிவரையும் அப்பா உங்க வல்லமை இருந்ததாக ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருத்தரையும் தொடத்தக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வல்லமையோடு கிருபையோடு மகிமையோடு எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ராஜா தனாலேல ஆனது என்னென்ன ஆண்டவரே ராஜா அப்பா காரியங்கள் சொல்லுகிறார்களா ஆண்டவரே, அதெல்லாம் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் பலப்படுத்துகிற தேவனுக்கு கூட நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆராதனை ஆண்டவரே ராஜா அப்பா ஆண்டவரே நாளுக்கும் ஆண்டவரே ஒரு புருஷனுக்குள்ள ஒரு ஆராதனையாக வந்தது நல்லது என்று நினைக்கத்தக்க தேவன் ஆண்டவரே. ஆவியானவரே இருப்பாராக அப்பா. சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தனாலே ஆண்டவரே ராஜா ஜெயிக்கிற மகன் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே ராஜா. அப்பா நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு மண்ணாவையும் கேட்டு அதன்படி நடக்க தேவனே ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆத்மாக்கள் வர தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வர தடைபடுறவங்க ஆண்டவரே அப்பா ஓய்வு நாளையில வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழிய கருத்து ஆண்டவரே அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஓய்வு நாளையில அவருக்கு ஆண்டவரே ராஜா லீவ் கிடைத்து ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. இப்பமா கண்கள்ல தை கடைக்கு தேவன் உதவி செய்யுங்க அப்பா. சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டு பகுதி, மியூசிக் பகுதி ஆண்டவரே ராஜா, சங்கீத பகுதி எல்லாம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கௌரவமான முடிவரையும் ஆண்டவரே ராஜா உங்க நாம ஒன்றே மகிமைப்படத்தக்க ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆராதனைக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சர்வலோகத்தினால சர்வாதிகாரி ராஜாதி ராஜா இந்த மாலை வேளையில தகப்பனே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கூட்டி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திருக்கோம் தகப்பனே. அது போல நாங்கள் வரும்போது எங்களுக்கு பாதுகாப்பா நின்றதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும்ப்பா அப்பா. அதுக்கு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஆராதனை எந்த தடையும் இல்லாத நடக்கணும்ப்பா. இந்த ஆராதனை தகப்பனே இந்த ஆராதனை கலந்துக்கு செலுத்திருக்காங்க அப்பா. எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறப்பா அப்பா. சங்கீத பகுதி, கணித பகுதி அப்பா இருக்கிற மக்கள் ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் நடத்துங்க தகப்பனே. கூட இருந்து பலப்படுத்த ஆசைப்படுங்க தேவனே அப்பா. செய்து கொடுக்குற காசனையும் அவங்க குடும்பத்தோடு உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. அவங்களுக்கு பாதுகாத்து கொடுங்க, சுகபலன் தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, வாழ்நாளை கூட்டி கொடுங்க. பாதுகாப்பாக நின்று எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க தகப்பனே. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை எங்களுக்காக தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. கருதப்படான கொடு நன்றி. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்த உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறப்பா அப்பா. மீதியானவற்றெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க தேவனே. இயேசுவின் நாமத்தினால் நினைக்கிறேன் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல ஜெபக்கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியாய் கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போமாக. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த அருமையான வேலைக்காக
பயன்படுத்துகிற இந்த நேரத்தில் கூட எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடம் ஜெபிக்கிறோம். முழு பொறுப்பை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஒரு காலம் Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடல் புத்தகத்தில் 223வது பாடல். ஹல்லேலூயா. அவரின் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியுமானவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி பாடுவது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. உற்சாகமாக கரங்களை அவருடன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருடன் சங்கீதமானவர், துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் பூரகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர்கள் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர்கள் சங்கீதமானவர், இறந்து முன் பெரிந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இறந்து முன் பெரிந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர்கள் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். தேவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர்கள் சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர்கள் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம்.
ஜீவனின் அதிபதியான அவரை தீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர்கள் சங்கீதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவரே எனக்கு பெலனும், அவரே என் கோட்டையும், அவரே எனக்கு துருகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? புதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டிடும் பக்தர்கள் குறைகளை எல்லாவற்றையும் தீர்க்கிற ஒரு தெய்வம் இருப்பாரையானால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட எல்லாருமே எழுந்து நின்று அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you. Thank you. Hallelujah. Hallelujah. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். நல்லமையாய் கிரியைச் செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் கேட்டுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். நமக்காக நாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தங்களோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதது இயேசுவை துதியுங்கள். ராஜாதியாக நாம் இயேசுராஜன் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அனைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்வனையே அனைத்தனை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள். பிரபுக்களே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் சேர்த்திட துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியைச் செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை
வேத பகுதியிலிருந்து நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புத்தகம் சங்கீதம் 65. தாகத்தலைவனுக்கு ஒரு தேவனே, சீயோனிலிருந்து உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கரையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவர்களுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாவரும் சேர்ந்து வாசிக்கிறார்கள். ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பல ஆடுகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் எண்ணீர்த்து பாடுகிறது. கர்த்தர் தாமே வாசித்த ஒவ்வொரு வசனமும் கொண்டு நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஒரு செகண்ட் பரலோகத்தில் தெய்வத்தை நோக்கி கண்களை மூடியமா இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. முழங்கால் படிக்கிறவர்கள் முழங்கால் படிக்கிறவர்கள் நிற்கிறவங்க நிற்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். அதுக்காக உட்கார்ந்துட்டு ஆராதிக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்களை மூடி மரித்தவரை அல்ல ஜீவிக்கிறதான தெய்வத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களுக்கு வருவார்கள். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே, என் ஜெபத்தை தள்ளாதபடி என்னை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். என்ன ஒரு விஷயம், என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். யோகா 18ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு செபிக்கும்படியாக 2 பேர் நடந்து போகிறார். அவர் இப்படியாக செபிக்கிறார், ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலையும் மேன்மையாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் நமக்கு சிறந்ததை கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றிலையும் நான் முதன்மையாக இருந்திருக்கிறேன், செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், நீ பிரியப்படுகிறது மாதிரி நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். மற்றொருவன் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவன், ஆண்டவரே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், ஆண்டவரே, எதிர்பார்க்கிற பரிசுத்த இடத்தில் இல்லப்பா, தன்னை தாழ்த்துகிறவனாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிறது தான் அவர் நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டதுமான இருதயத்தை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பலிபீடத்தை நோக்கி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஒருபோது மேன்மையானவர்களை நோக்கி பார்ப்பதே இல்லை.
அவர் சிறியவனை புரிதிலிருந்து அவனை ராஜாக்களோடும் அவனை பிரபுக்களோடும் அமர செய்கிற ஒரு நல்ல ஆண்டவரையா, அப்பேற்பட்ட தெய்வத்தை நோக்கி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுங்க, நம்மை நாமே பாவம் இல்லை என்போம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், பொய் செல்லுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் பரிசுத்தமான எந்த ஒரு தெய்வமும் இல்லை, மனிதனாய் பிறந்தவனும் இல்லை. அவர் மட்டுமே பரிசுத்த, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய மனதினுடைய கூக்குரலையும் அவரை அசட்டை பண்ணுகிறவரே அல்ல. அவர் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்களுடைய காயப்பட்ட இருதயத்தை, நொறுக்கப்பட்ட இருதயத்தை நோக்கி கர்த்தர் வந்திருக்கிறார். எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இடத்தில் இல்லை, எதிர்பார்க்கிற உத்தமம் இடத்தில் இல்லை, நீ எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் இடத்தில் இல்லை, நீ எதிர்பார்க்கிற எந்த காரியமும் இடத்தில் இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம். ஆண்டவன் உச்சிதமான கோதுமைகளினாலே, ஆசீர்வாதத்தினாலே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறவர்களினாலே நமக்கு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்தமான தெய்வத்தை நோக்கி பாருங்கள். உடைய வழிவிடத்திலே வந்திருக்கிற ராஜா, என் உள்ளத்தை பாரு. அக்கம் பக்கத்தில் யாரையுமே பார்க்க வேண்டாம். உங்கள் முகம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயத்தினுடைய கண்கள் அந்த கல்வாரி சிலுவை மாற்று நோக்கி பார்த்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறார். சாலமோனில் பெரியவர்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் யோனாவிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரகதுனவா சாந்தவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் எதிர்பார்க்கிற சர்வாங்க நகர பலியாக என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை கற்றாவே ஆண்டவரே, உடைய பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ராஜாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற ஆண்டவரே நொறுங்குண்டதுமாக இருதயமாய் வந்திருக்கிறேன் கற்றாவே. இன்றைக்கு கர்த்தரை உடைத்துவிடும், என்னை உருவாக்கும், என்னை சீர்படுத்தி என்னை அடுப்பி கடுத்தாவே. ஹல்லேலூயா. இந்த காயங்களை கட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கற்றாவே. ஆண்டவரே, கடினமான இருதயத்தை கர்த்தர் சதையுள்ள இருதயமாய் கர்த்தர் ஆண்டவரே என்னை உருவாக்கி உடைத்து என் கூக்குரல் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு ஹல்லேலூயா என்னை முற்றிலுமாய் உடைக்கிற ஆண்டவரே பாத்திரமாக ராஜாவுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரகதுனரவா சங்கர ரிக்கனதுனரவா அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லலாம். நம்முடைய அந்தகார பாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஒருவர், இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர் ஒருவர் மாத்திரமே. வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நாம் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாது, நாம் செய்கிற காரியம் யாருக்கும் தெரியாது, இது ஒருவரும் பார்த்து விட முடியாது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அறியாத ஒருவர், ஹல்லேலூயா, நம்மை அறியாத ஒருவர், ஹல்லேலூயா, மறந்து போன ஒருவர், ஹல்லேலூயா, நம்மை மறந்து போகாத ஒருவர், ஹல்லேலூயா, நமக்கு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். உள்ள புரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலை திறந்து ராஜா எதிர்பார்க்கிறேன்
சத்தமா இடத்தில் இல்லதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த இடத்தில் இல்லதான் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஹalleluya வாய்களை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya பலிபீடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த பலியாய் நீ முகந்து பார்க்கிற பலியாய் ஆண்டவரே சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா உடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு விஷயம் பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே தலைமேலே ஊற்றுவீராக தலைமேலே ஊற்றுவீராக ஆண்டவரே சுரசின் மேலே ஊற்றுவீராக ஆண்டவரே எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை ஆண்டவரை கீழ்ப்படிந்துள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த வருஷத்துடைய நன்மைகளை புசிக்கும்படியாக ஆண்டவரே மேலே ஒரு பரிசுத்தத்தை ஊற்றுவீராக வாயிலை திறந்து கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹalleluya ஹalleluya பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் வந்திருக்கிறார் என்னை முற்றிலுமாய் படைக்கிறார் உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து பாருங்கள். எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவரை காயினுடைய கரத்துடைய காயத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். என் கரங்கள் எத்தனை வரை குற்றத்தவர்களாய் சுட்டி காட்டி இருக்கும் ஆண்டவரே. எனக்காக குத்தப்பட்ட இருதயத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்லுவோம். என் இருதயம் நெத்தமும் பொல்லாதவர்களை சிந்திக்கிறபடியினாலே இருதயத்தை கடாபடியாக ஈட்டிக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். அந்த கல்வாரி அன்பை நினைத்து பார்ப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை உம்மாலே பாரில் எதுவும் நாம் செய்திட இயலே வழுவாது என்னை அவர் நம்மை வழுவாது காக்கிறோம் என்று தகவல். சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறாய். கர்த்தாவே முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய காயங்களை கட்டி ஆண்டவரே இன்றைக்கு அனுப்புவீராக. ஹalleluya ஒப்பு கொடுப்போம். ஹalleluya 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. என்னை உடைச்சிடுங்க. இன்றைக்கு உடைக்கப்படட்டும். நமக்கு மேன்மையாக இருக்கிற எல்லாவற்றையும் உடைக்கப்படட்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து விடுவோம். ஹalleluya தாழ்த்து விடுறவனை எவனையும் தேவன் உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கிறவர் நல்ல தகப்பன். ஹalleluya ஹalleluya ஓ ஜீசஸ் 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உடைய பாவத்தை அண்டிக் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். வாயில திறந்து சொல்லுவோமா? வாயில திறந்து யாரு பெருமையா இருக்கிறோம்? வாயில திறந்து உங்களுடைய சத்தம் மாத்திரம் இன்றைக்கு கேட்கட்டும். ஹalleluya வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய வாய்களை விரிவாய் திறக்கும் போது ஆண்டவருடைய சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய நாவின் பிரதியுத்தரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya உங்களுக்கு ஏற்று நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தப்பட்டவராக இருக்கிறார். ஹalleluya 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஓ thank you Jesus thank you Jesus ஹalleluya நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்ப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சத்தம் ஆண்டவருடைய பரலோகத்தை அசைக்கட்டும். ஆண்டவருடைய சத்தமுடைய காதுகளை விளட்டுப்பா. ஆண்டவரே ஒருவருடைய ஆண்டவருடைய செபத்தையும் ஒருவருடைய துதியையும் தள்ளாதபடிக்கு கேட்கக்கூடாதபடிக்கு உடைய செவிகள் பந்தமாக இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நீ கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவரே. ஹalleluya செபத்தை
சத்தத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னபடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து எங்கும் கனிவோடு என்னை நடத்திடுமே. கருத்தாய் விசாரித்து எங்கும் கனிவோடு என்னை நடத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, அமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அனைத்து போய் வந்து இதனை ஆத்திரத்தை பிடிக்கிறார். என் அனைத்துக் கொள்கிறேன் சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை எங்கள் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலத்தீர்த்திடுவே. என்னை கைவிடாதீங்க, ஒருபோது என்னை கைவிடாதீங்க. என் வாழ்க்கை நாசமாய் போயிடும், நீங்க என்ன வாழ்க்கை ஒன்றில்லாம போயிடும். நம்பி வந்திருக்கிறேன். நீங்க அந்த கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க என்னை பிடித்துக் கொள்ளுங்க. நித்திய காலமா என்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன். சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே.
எங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் தெரிவித்துக் கர்த்தாவே எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி ஜெயமுள்ளவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக வேறு விரிக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக எதிர்பார்க்கிற தாழ்மை உள்ளவர்களாக எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழகத்திற்கு விஷயம் சபையில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையுடைய அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். வழக்கம் போல நம்முடைய வியாழக்கிழமை நம்முடைய இரவு ஜெபம் இருக்கும். சரியாக 9:30 ஆரம்பிக்கப்படும். சரியான நேரத்துக்கு முடிக்கப்படும். கலந்து கொள்ளுங்கள். வந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தபடியாக வாஞ்சிக்கிறேன். நானும் வருவதற்கு ரொம்ப முயற்சிப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன். இந்த வாரம் கந்து கொண்டு வருவாராக. அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை ஆராதனை சரியான நேரத்துக்கு என்ன செய்யணும்? 10:30 ஆரம்பிக்கப்படும். சரியான நேரத்துக்கு முடிக்கப்படும். அக்கப்பக்கத்திலே கூட்டிக் கொண்டு வாருங்கள், சொல்லுங்கள். சபைக்கு வராதவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் என்ன செய்யுங்க? கொண்டு வருவதற்கு கர்த்தர் உடைய செவல்களை கர்த்தருடைய சமூகத்திலே காணிக்கையாக செலுத்துங்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு வருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய சபைக்கு ஒரு குறைஞ்சது 10 குடும்பங்களை கொடுக்கும்படியாக நம்முடைய தனிப்பட்ட செவல்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்குமே ஆனால் நம்முடைய போதகர்களுக்கு தெரிவிப்பார்கள். அதே போல வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன செய்யும்? வழக்கம் போல நமக்கு சரியான நேரத்துக்கு 6:30 ஆரம்பித்து சரியான நேரத்துக்கு முடிக்கப்படும். வாகனத்தில வரவர் சரியான நேரத்துக்கு வாகனத்தை பிடித்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சபைக்காக, சபையுடைய ஊழியத்திற்காக, போதகருக்காக, போதருடைய குடும்பத்திற்காக, சபையிலே வியாதிப்பட்டவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்க வேண்டியது நம்ம இருந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்க? தைரியமா சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தைரியமா வந்து முன்னாடி சாட்சி சொல்லுங்க. சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறோம். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஒரு பாட்டு சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு இருக்குது. என்னன்னா அது ஸ்டார்டிங் தெரியல, சொல்றேன். இயேசு வருவார், ஒரு நாள் கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்வோம், எப்படி சொல்வோம், தலை குனிவோம், ஏராளம் ஒரு பாட்டு இருக்குது. ஆண்டவர் நிச்சயமா கணக்கு நம்மளத்துல கேட்பாரு. ஆமென். அதனால என்ன செய்வோம்? கவனமாய் ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்குதானே அலெக்ஸ் பிரதர் சாட்சி இருக்கான். சாட்சி சொல்றது யாரும் இருக்குங்களா? சாட்சி, ஜீவனுள்ள சாட்சிகளை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே எனக்கு வைத்து வைக்குது. இதெல்லாம் ஜீவனுள்ள சாட்சி கிடையாது. கை வச்சுட்டு சொல்ல மாட்டேன். ஜீவனுள்ள சாட்சி. ஆண்டவரை என்னையும் சாட்சியாக இருந்திருக்கிறாய். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் சித்தமான நான் 24ஆம் தேதி போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். 24ஆம் தேதியோட என்னோட இந்த ஊரில் உள்ள பிரயாணம் முடியுது. பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டம் தான் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா என்னோட கம்பெனிலேருந்து இன்னும் ஒரு 100 days அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள கம்பெனியில். அது இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. மேபி என்னோட கம்பெனியில் அப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து வருகிற வாரத்துலேருந்து ஆராதிப்பு இன்னொரு 100 நாள் நான் சாட்சியா சொல்லிக்கிறேன். அப்படியே கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துக்கு தேவை. கர்த்தருக்கு அவர் ரொம்ப தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிரத்யேகமான ஒரு சாட்சி உங்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்கள். நம் சபையில் இருக்கதான விஜய் சிஸ்டருக்காக ஜெபித்தவங்கள் யாவருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றை இன்னைக்கு கூட வாசித்தபடி ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அவர் உண்மையாகவே ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க ஹாஸ்பிட்டல்ல கடந்த நாட்கள்ல ஹார்ட் அட்டாக்கினாலே என்ன செய்யப்பட்டாங்க? அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நாளில் அவர்கள் சுகத்தோடு கூட வீடு திரும்பி இருக்கிறார்கள். எல்லாமே பணத்தை கட்டி அவர்கள் சுகபத்திரமாய் வீடு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது தேவன் செய்த மேலான ஒரு கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என் மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிற
என்னுடைய மாமா, என்னுடைய அக்கா வீட்டுக்காரர். அவர் நல்ல ஒரு 5 ஸ்டார்ல ஒரு செஃப். அவர் நல்லா சமைச்சிட்டு சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு கெஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 11 மணி வரைக்கும் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தவர். 11:10 சொல்றாரு, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னவர் தான். அதுதான் எங்க மாமா பேசின கடைசி வார்த்தை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. ஏன் இதை சொல்லுகிறேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போன நிறைய பேர் திரும்பி வரதில்லை. ஒண்ணு இயற்கையாவே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், இல்ல டாக்டரை கொண்டுடும். ஹார்ட் அட்டாக்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்களும் உங்களுடைய உடம்புகள் எல்லாம் என்ன செய்யுங்க, உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அடிக்கடி ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வியாதிஸ்தனுக்கு வைத்திய தேவை என்று வேதம் சொல்லுகிறது. சில கொள்கைக்காரர்கள் இருக்கிறாங்க, மருந்து எடுக்க மாட்டேன், நான் அப்படி உள்ள ஆள் தான், ஊசி போட மாட்டேன், ஜெபம் தான் மருந்து. ஆனா குறிப்பிட்ட காலங்கள் போகும்போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், வியாதிஸ்தனுக்கு மருத்துவம் தேவை. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்க ஜெனரலா போய் செக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நாம் செபிங்க. நிறைய பேருக்கு உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பயம். எதுனாலும் சொல்லுங்க, எங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயமானாலும் பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் மட்டும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு டக்குனு ஞாபகம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முற்படுவாங்க. திடீர்னு அவங்கள்ட்ட சொன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியும். எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா உடனே சொல்லுங்க, சிஸ்டர் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னா அப்பா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, பிரதர் இப்படி இருக்கக்கூடாது, நீங்க போய் செக் பண்ணணும். முடியலனாலும் ஒரு விஷயத்தை சொல்றேன், அவங்க கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. நானே சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 பைசா மெடிக்கலுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன். பாஸ்டர் தான் செலவு பண்றாங்க. ஏன் இப்ப சொல்றேன் தெரியுமா? ஆட்டின் மீது கரிசனை உள்ள மேய்ப்பன் காயப்பட்டிருக்கிற ஆடை அப்படி விட்டுட மாட்டான். அதுக்காக சொல்றேன். நாங்க இதற்கு கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபி. நமக்கு சபையில் இன்கம் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு பிரதர் பேசுறேன் கத்தருக்கு இருந்து பேசினார்னா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உங்களை ஒரு மீட்டிங் போட்டு வச்சு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. கத்தர் சித்தமானால் நான் போறதுக்கு முன்னாடி இருந்த நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். சபையில வர இன்கம் எல்லாம் நீங்க பார்க்கணும். எப்படி நம்ம ரெண்ட் கொடுக்குறோம், எப்படி எவ்வளவு நம்ம காணிக்க வருது, எவ்வளவு தசமா வருது. என்னைக்காவது யாராச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? யாராவது ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், இதை நான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர்ட்ட யாராவது கேட்டிருக்கீங்களா, பிரதர் எப்படி பிரதர் நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க கட்டுறீங்க, உங்களுடைய ஆளுக்கு எப்படி நீங்க ரெண்ட் கட்டுறீங்க, யாராவது கேட்டிருக்கீங்களா? நினைச்ச கூட பாஸ்டருக்கு கூட இருக்குன்னா சம்சா அடிக்கிறேன் ஜாலர் அடிக்கிறேன்லாம் கிடையாது, பொதுவாய் சொல்லுகிறேன். 50க்கும் மேற்பட்டதான சபையில பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு 52வது சபை. 15 வருட ஊழிய அனுபவம் இருக்கிறது. நான் ஏறாத கிராமங்களில் கிடையாது. பில்பட்டி, நம்ம கொடைக்கானல், திண்டுக்கல் பஞ்சாயத்திலே இருக்கக்கூடிய 28 கிராமங்களிலுமே ஏறி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகினாலே ஊழியம் என்பது எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காச்சும் கேட்டுக்கிறோமா? என்னைக்காவது பாஸ்டர் மாட்ட க்ளோஸா பேசுறீங்க, யாராவது ஒரு நாள் பாஸ்டர்மா எப்படி கட்டுறாங்க, எப்படி சபைக்கெல்லாம் எப்படி கட்டுறீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க, யாராவது என்னைக்காவது ஒரு நாள் கேட்டுக்கிறோமா? கேட்க மாட்டோம். அது நம்ம மேல இருந்த கடமை. கொடுக்க வேண்டாம், ஆனா கேட்டு அதற்காக செபிச்சிங்கனாலே போதும். ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த வாக்கு கொடுத்திருக்கிறவர் திறந்தவர்களை கொண்டு வருவார். ஆமென். கொடுக்கிறவர்களை கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை புரியுதா? வாக்குத்தத்தம் புரியுதா? நம்ம கொடுக்க வேண்டாம், அவர் கொடுக்கிறவர்களை அறிந்திருக்கிறவர்களை கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும், ஜெபிக்கணும். நர்சுமார்களை தேவன் கொண்டு வரணும், ஜெபிக்கணும். நல்ல உயர்வான பதவிகளில் இருக்கிறவர்களை கொண்டு வர வேண்டும், குடும்பங்களை தேவன் கொண்டு வர வேண்டும். இதற்காக சபையா ஜெபிக்கும்படியாக ரொம்ப தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு நான் போயிடுவேன். ஆனா
ஆண்டவர் என்றைக்குமே இங்கதான் இருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். கூப்பிடும் போதெல்லாம் நன்மை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஊழியத்தை குறித்து விசாரித்து இருக்கிறோமா? விசாரிக்கணுங்க. ஊழியக்காரங்களை விசாரிக்கணும், ஊழியத்தை குறித்து விசாரிக்கணும், நம்ம நண்பர்களை குறித்து விசாரிக்கணும், வியாதிப்பட்டவர்களை விசாரிக்கணும், விதவைகளை விசாரிக்கணும். அவள் ஒரு பட்டியலே எடுக்கிறார், யாரெல்லாம் விசாரிக்கணும் ஒரு பட்டியலே போடுகிறார். நாங்கள் விசாரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அலெக்ஸ் பிரதர் வந்து ஒரு பாடலை, ஒரு விசேஷ பாடலை பாடுவார் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம மத்தியில் இருக்கிறதான ஐயா மரியதாஸ் ஐயா வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரை கட்சி அவரை நாம் வரவேற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Praise the Lord. Hallelujah. உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? Hallelujah. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே, உடைய சமூகத்துல ஆண்டவரே தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற எங்கள் யாவரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே நமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அதாவது தேவன் தாம் நம் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். யாருக்கு? இந்த நாளிலும் நான் தேவ சமூகத்தில் இந்த நாள் காலை நான் எழுந்த நேரம் முதல் இந்த சபைக்கு நான் இப்பொழுது கடந்து வந்த இந்த நேரம் வரையும் நான் தேவ சமூகத்திலே தான் காத்திருந்தேன். தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்த பொழுது நான் ஆயத்தப்படுத்தி இருந்த மெசேஜ் வேற. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னை பேசுவதற்கு ஏவின வார்த்தைகள், தேவன் தாம் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், கண்ணீரின் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் வேத தியானத்திற்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறோம். அதாவது விழிப்பும் விண்ணப்பமும் நம்மை விட்டு எப்போதும் இணை பிரியாது இருக்க வேண்டும். விழிப்பும், விழித்திருந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் நம்மை விட்டு எப்பொழுதும் இணை பிரியாது இருக்க வேண்டும். நீ விழித்திருக்கிற கிறிஸ்தவனாய் இருந்தால் ஜெபிக்கிற கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். நீ ஜெபிக்கிற கிறிஸ்தவனாய் இருந்தால் விழித்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். புரியும் நினைக்கிறேன். அதாவது விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையிலே ஜெபிக்க முடியும், ஜெயிக்க முடியும். சரியா? சங்கீதம் 126:5 வாசிங்க. சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம் என்றால் தேவ ஆசீர்வாதத்தை அப்படி கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்திலே தேவ ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்றுக்கொண்ட ஒரு 5 நபர்களை பற்றி நாம் வேதத்திலிருந்து நாம் உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்லிவிட்டு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வராமல் இருக்கிறது, சில சமயங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வராமல் இருக்கிறது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, ஏன், என்ன காரணம், அதை பற்றி எல்லாம் நான் இன்று உங்கள் மத்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அதாவது முதலாவதாக யாக்கோபை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபுடைய ஜெபத்திற்கு, கண்ணீர் ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார். யாக்கோபு பற்றி நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-12 வசனம். இந்த நம்ம படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். அதெல்லாம் படிச்சோம்னா டைப் பத்தாது. யாக்கோபை பற்றி நாம் முதலாவது தியானிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9-12 வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய சகோதரனாய் ஏசாவ் தன்னை பார்த்த மாத்திரத்திலே கொன்று போடுவான் என்று இந்த யாக்கோபு பயந்ததினால் பயந்து நடுக்கத்துடன் தேவனை நோக்கி பார்க்கிறார். அது ஆதியாகமம் 32:24-28 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க யாக்கோபு அந்த பயந்து நடுக்கத்துடன் தேவனை நோக்கி கூப்பிட்ட அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் இறங்கி வந்தார்.
தேவன் இறங்கி வந்தது கூட யாக்கோபுக்கு தெரியல. அவர் குனிந்து அழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் அங்கே ஆதியாகமத்திலே அவர் அழுது கெஞ்சினார் என்று ஆதியாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் ஓசியாவின் புத்தகம் படிங்க. ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4 அங்கே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு அழுது கெஞ்சினான் என்று ஓசியா 12:4 சொல்கிறது. அப்போ எப்படி எவ்வளவு நேரம் யாக்கோபு அழுது கெஞ்சினான் படிங்க. யாக்கோபு எவ்வளவு நேரம் அழுது கெஞ்சினான்? பொழுது விடியும் வரை, பொழுது விடியும் வரை அழுது யாக்கோபு ஜெபித்துக் கொண்டிருந்தார். சரியா? ஆனால் இங்கே ஆதியாகமத்துல நம்ம 32வது வசனம் 32ஆம் அதிகாரம் 24 22ல தேவன் இறங்கி வந்தது யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு அல்ல. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு பயந்து நடுங்கி அழுது மரண பயத்தோடு மரண ஓலத்துடன் அழுது கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருந்ததனால் யாக்கோபை பலப்படுத்துவதற்காக, யாக்கோபை திடப்படுத்துவதற்காகத்தான் தேவன் இறங்கி வந்தார். ஆனால் யாக்கோபை குறித்திருந்த காலமும் நேரமும் அங்கே வரவில்லை. எப்பொழுது தேவன் தாமே இறங்கி வந்து யாக்கோபை ஆசீர்வதித்த அப்போதும் ஆண்டவர் பலப்படுத்துவதற்காக வந்தவர் யாக்கோபுடைய போராட்டத்தை கண்டு ஆசீர்வதித்தார். நான் உம்மை விட ஆசீர்வதித்தார் வழி நான் உம்மை விட மாட்டேன் என்பதனால் ஆசீர்வதித்தார். ஆனாலும் யாக்கோபு தனிமையில இருந்த பின்பு தேவன் தாமே அவர் யாக்கோபை குறித்திருந்த அந்த காலமும் திட்டமும் நேரமும் நெருங்கி வந்த பொழுது தேவன் மீண்டுமா இறங்கி வந்தார். அதை குறித்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9 13ஆம் வசனம் வரை. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். படியுங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். போதும் பிரதர். அதாவது யாக்கோபுடைய இந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்தார் தேவன். ஆனால் ஏன் யாக்கோபு, நாமும் யாக்கோபை போல வெறுமனே கண்ணீர் வடித்து ஜெபித்தால் மாத்திரம் போதாது. அப்ப எப்படி? ஏன் கேக்குறீங்களா? யாக்கோபு அங்க என்ன சொல்கிறார்? 35ஆம் அதிகாரத்துல அந்த 3வது வசனத்தை படிங்க. திரும்ப ஒரு நேரம் படிங்க. 3வது வசனம் மாத்திரம் படிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்து வந்த பாதையிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. அப்படின்னா அங்கே யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் நடந்து வந்த பாதையில். அவர் யாரோடு நடந்தார்? தேவனோடு. எப்போதும் தேவனுக்கு பிரியமான பாதையிலே அவர் நடந்ததை நிமித்தம் தேவன் தாமே அந்த 16ஆம் அவர் வந்த பின்பு தேவன் தாமே இறங்கி வந்து அவரை ஆசீர்வதித்து உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் உண்டாகும் என்று சொல்லி பலத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு கட்டளையிட்டார். அப்ப நம்ம வெறுமனே நீலி கண்ணீர் வடித்தால் மாத்திரம் போதாதுங்க. நம்முடைய ஜெபத்துல முழங்கால் படிட்டு வெறுமனே ஆக்டிங் கண்ணீர், அதாவது நீலி கண்ணீர் சொல்லுவாங்க, அந்த கண்ணீர் வடித்தால் மாத்திரம் போதாது. நீ தேவனுக்கு பிரியமான பாதையில் நடக்கணும். பேசுகிற என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடந்தால் மாத்திரம், அப்பொழுது யாக்கோபுடைய கண்ணீர் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கும் எனக்கு என்னுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமாக பதில் தருவார். இரண்டாவதாக ஒரு நபர் யோபு. யோபுவை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது யோபு 16:20 என்ன சொல்கிறது பாருங்கள். யோபு 16:20 அங்கே படிக்குவது, என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அப்படின்னு என்ன? அவன் நண்பர்கள் எல்லாம் என்னப்பா நீ தேவனே கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்திய, எங்க உன் கர்த்தர், எங்கே உன் தேவன் அப்படி என்று யாக்கோபை பரியாசம் பண்ணுகிறார்கள்.
அவர் 16 யோபு 16 என்ன சொல்லுது? என் முகம் அழுது அழுது, என் முகம் அழுது அழுது அழுக்கடைந்து மரண இருள் என்னை பற்றி கொண்டது அப்படின்னு யோபு சொல்றார். அப்போ அவ்வளவு அழுதிருக்கிறார் யோபு. அப்படி அழுது அழுது கண்ணீர் சிந்தி ஜெபித்த ஜெபத்தின் பலனாகத்தான் இரட்டத்தனையான இழந்த அனைத்தையும் இரட்டத்தனையாக யோபு பெற்றுக் கொண்டார். சரிங்களா? மூன்றாவதாக ஒரு நபர் ஆகார். ஆதியாகமம் 21 படிக்க வேண்டாம். ஆதியாகமம் 21:9-20 நாம் பார்க்கிறோம். அங்கே ஆகார் ஓடி போகிறாள், தன்னுடைய நாச்சியாருக்கு பயந்து ஓடி போகிறாள். ஆகார் 21:16 வசனம் மாத்திரம் படிங்க. ஆகார் 21:16 வசனம் மாத்திரம் படிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்புப்பாய் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாய். ஆகிய ஆகார் என்ன பண்றான்? சத்தமிட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுதாள். அழுத மாத்திரத்திலே அங்கே தேவன் இறங்கி வந்து அவளுடைய கண்களை திறக்கிறார். அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஊற்று கண்ணீர் அவளுக்கு தென்படுகிறது. அப்போ நம்முடைய கண்ணீர் ஜெபத்திற்கு நிச்சயமாக ஆகாரின் கண்ணீர் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் நம்முடைய ஜெபத்திற்கும் கண்ணீர் ஜெபத்திற்கும் பதில் தருவார். நான்காவதாக ஒரு சகோதரியை, ஒரு தாயாரை பார்க்கிறோம், அன்னாள். 1 சாமுவேல் 1:10-11 படிங்க. 1 சாமுவேல் 10:11. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள் அன்னாள். அப்போ இங்கே மனம் கசந்து தேவ சமூகத்திலே அழுத போது அங்கே கர்த்தர் என்ன உடனடியாக பதில் தந்தார். 1 சாமுவேல் 1:20 படிங்க. 1 சாமுவேல் 1:20 அவர் பொருத்தனை செய்து ஜெபித்த பொழுது, கண்ணீர் மனம் கசந்து அழுது ஜெபித்த பொழுது, 1 சாமுவேல் 1:20 சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அப்போ அண்ணா என்ன கேட்டாங்களோ, மனம் கசந்து அழுது அண்ணா என்ன கேட்டாங்களோ அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அப்படியாக அன்னாளை போல நாமும் தேவனிடத்திலே கெஞ்சி அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். நாம் உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது. சரி, ஐந்தாவதாக ஒரு நபர் எசேக்கியா ராஜா. இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 வரை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை பின்பாக படித்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மாத்திரம் படிங்க. 2 ராஜாக்கள் 20:3 வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அங்க எசேக்கியா என்ன சொல்றார் பாருங்க. உடனடியாக தேவன் எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தார். 15 வருடங்கள் ஆயிலை கொட்டி கொடுத்தார் என்பதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஏன் அங்கே எசேக்கியா என்ன சொல்கிறார்? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கிறோமா? இல்லை அவருடைய பார்வைக்கு நாம் நலமானதை பிறருக்காக நம்ம நலமானதை நாம் செய்கிறோமா? அப்படி என்றால் நாமும் கண்ணீர் சிந்தி ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய ஜெபத்திற்கும் தேவன் நிச்சயமாக பதில் தருவார். சரியா? அடுத்து நாம் சில வேளைகளிலே நாம் என்ன ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை தெரியாம விதமாய் ஜெபிக்கிறோம். அதைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஜெபம் தகாத விதமாய் இருக்கிறது என்று யாக்கோபினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. படிங்க. நம்முடைய ஜெபம் தகாத விதமாய், தேவனுக்கு தகாத விதமாய் இருப்பதினால் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை என்று யாக்கோபு 4:3 படிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ தகாத விதமாய் நாம ஜெபிக்கிறோம். தகாத விதமாய் ஜெபிக்கிறனால தான் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று இங்கே வேதம் சொல்கிறது. எப்படி நாம் தகாத விதமாய் ஜெபிக்கிறோம்? அப்படியானால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்திலே நாம் முதலாவது என்ன கேட்க வேண்டும்? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை சொன்னவர் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது அப்படி நாம் எப்படி கேட்க வேண்டும்? நம்பர் 1, யோவான் 14:14, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். முதல்ல என்னது? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, யாக்கோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. என்ன கேட்கணுமா? ஜெபத்திலே நாம் எதை கேட்கணும்? ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுங்கள், அப்பொழுது அவரிடத்தில் கொடுக்கப்படும். எது? ஞானம். நம்ம தகாத விதமாய் கேட்கிறதுனால அப்ப நம்ம ஜெபத்துல முதல்ல என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எதுக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது, எதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணுங்கிற ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்கணும். முதலாவது நம்ம கேட்க வேண்டியது ஞானத்தை. ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே ஜெபிக்கணும். ஏன் ஞானம் கொடுங்கன்னு நான் கேட்கணும்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் மாத்திரமே இந்த ஞானத்தை தர முடியும். நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே நமக்கு ஞானத்தை தருகிறவர். ஏன் நமக்கு ஞானத்தை நாம் கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும்? நம்பர் 1, நாம் பயபக்தியாய் நடப்பதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். நாம் பயபக்தியோடு நடப்பதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். நம்பர் 2, நாம் சத்ருவின் சோதனை என்ன, இது சத்ருவின் சோதனையா என்பதை நாம் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு ஞானம் தேவை. மூன்றாவது, சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, ஆத்துமாக்களோடு நாம் என்ன பேச வேண்டும், நாம் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் சொல்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். சரியா? நமக்கு ஞானம் வேண்டும். நேரா போய், பிரதர் நீ கும்பிடுறதெல்லாம் தெய்வம் இல்ல, பிரதர் நீ கும்பிடுறதெல்லாம் தெய்வம் இல்ல சிஸ்டர், என்னுடைய ஆண்டவர் இயேசுவே தெய்வம் அப்படின்னு சொல்லி நேரா சொன்னீங்கன்னா பலார்னு வாங்கிட்டு ஒரு அறை கொடுப்பா. அப்போ எங்க எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ஞானம் வேண்டும். அதனால சுவிசேஷத்தை சொல்வதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். நம்பர் 1, நாம் பயபக்தியாய் வாழ்வதற்கு நம்மளுக்கு ஞானம் வேண்டும். நம்பர் 2, சத்ருவின் சோதனை என்னவென்று தெரிந்து கொள்ள நமக்கு ஞானம் வேண்டும். நம்பர் 3, சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். நம்பர் 4, இந்த மாயமான உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வேலையிலே எப்படி நாம் ஞானமாய் நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞானம் வேண்டும். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல எதை கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு பங்களா கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவது நம்பர் 2 எப்படி நம்பர் 3 எப்படி கேட்கணும்? முதலாவது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வானமண்டலத்தில் அந்த பொல்லாத அந்தகார அந்த லோகாதிபதியினுடைய சத்ருனுடைய இது நம்முடைய பாவம் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தடை வராதபடி என்ன கேட்கணும்? அனுதினமும் பாவ மன்னிப்பை முதலாவது கேட்கணும். ஆதாரமாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 3 6 வரை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தானியேல் 3 வரை. தானியேல் 9:19. தானியேல் 9:19. சரியா? ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தடை வராதபடி தானியேல் அப்படிதான் ஜெபித்தார். ஆண்டவரே கர்த்தாவே முதலில் இந்த பாவங்களை மன்னியும். நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 86 5ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். மார்க் 11:25, எபேசியர் 4:32 படிக்கலாம். இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து படிங்க, அப்புறமா படிங்க. மார்க் 11:25, எபேசியர் 4:32,
கொலோசியர் 3:13 இந்த வசனங்களை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள், படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்கிறது? நம்முடைய ஜெபங்களுக்கு தடை வருவது நம்முடைய பாவம். அப்போ அணு தினமும் நம்முடைய பாவங்களுக்காக தினமும் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஏன்னா தினந்தோறும் யாரையாவது ஒருத்தரை நம்ம மனசு புண்படி நாம் பேசிடுறோம். தினந்தோறும் டெய்லி யாரையாவது ஒருத்தரை நம்ம மனம் புண்படும்படியாக பேசுகிறோம், நாம் கோபப்படுகிறோம். அவங்க நம்மகிட்ட பேச வரும்போது நாம் கிறிஸ்தவர்கள் அவருடைய அன்பா பேசுவதில்ல, எரிச்சல் அடைந்து பேசுகிறோம். இதெல்லாம் தேவ சமூகத்திலே பாவமே. அதனால நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்றோ கழுவப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது அல்ல. தினம் தினம் நாம் பாவம் மன்னி ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய ஜெபத்திற்கு தடை வராதபடி முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எழுந்த நேரத்திலிருந்து இந்நாள் வரை இந்நேரம் வரை நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று முதலாவது பாவ மன்னிப்பை கேட்டு அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக சுத்த இருதயத்தை கேட்கணும். நாலாவது என்னது? சுத்த இருதயத்தை கேட்கணும். சங்கீதம் 51:10 தாவீது என்ன கேட்டார்? ஆண்டவரே, படிங்க பிரதர். சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நிலை கட்டளை. இப்போ தாவீது இப்படி ஜெபிக்கிறார். அப்ப நமக்கு சுத்த இருதயம் வேண்டும். ஏன் நமக்கு சுத்த இருதயம் வேண்டும்? சுத்த இருதயம் தான் நம்ம வரிசையா கடைசியில வரிசையா எல்லாம் சொல்றேன். சுத்த இருதயம் தான் நம்ம தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஏன்? அனுதினமும் நாம் தியானிக்கிற வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அனுதினமும் காலையில் எழுந்த நேரத்திலிருந்து நாம் வேத வசனத்தை தியானிக்கிறோம். அதை பத்திரப்படுத்திட நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் மாசு மழுதற்ற ஒரு பழுதற்ற ஒரு சுத்தமான இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமான தூய வாழ்வு தினம் தினம் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். இதைத்தான் முதலாவது நாம் தேவனிடத்திலே எனக்கு சுத்த இருதயம் தாரும் என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக, பாவிகளின் ரட்சிப்புக்காக நாம் அழுது செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாவிகளின் ரட்சிப்புக்காக நாம் அழுது, அதாவது ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நாம் அழுது கெஞ்சுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் சொந்த பந்தங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அப்படிதான் ஜெபிக்கிறோம். ஏன் நம்ம ஆத்மா ஆதாயம், இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, யாராவது நான் ஜெபிக்கிறேன் பிரதர் அப்படின்னு. அழிந்து போக ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும் என்று இங்கே வேத ஆசன அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20 படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். படியுங்க. தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திசை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கிடவர். அதாவது ஒரு பாவி அவன் பாவத்துல இருக்கான்னா அவன் நரகத்தை நோக்கி செல்ல போகிறான், அவன் நரக வேதனை பட போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த அதாவது குடிச்சு வெறிச்சு ஒருத்தன் போறானா, ஒருத்தன் விபச்சார பாவத்துல மூழ்கி கிடக்குறானா, ஒருத்தன் சூதாட்டத்துல இருக்கிறானா, ஆண்டவரே இந்த சகோதரன் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படி நீங்க அந்த இடத்துல அவனை பார்த்த மாத்திரத்திலேயே கூட நீங்க ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல அவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்தை கேட்டு, அதனால உன் பாவம், நீ செய்த பாவத்தை மூடக்கிடவும் அந்த வசனம் சொல்லி பாருங்க. அப்படி நீ ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். சரியா? அப்புறம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லும் படிக்குவாங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையை சொன்னது யாரு?
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போ பரலோகம் சந்தோஷப்படும்னா பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படணும். அது முக்கியமா இல்லையா? பரலோகத்தின் தேவனை நாம் தினம் 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 அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு வேலையில ப்ரமோஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்கிரிமெண்ட் வேணும் ஆண்டவரே. இதெல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் அல்ல. அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களை குறித்து நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆறாவதாக அனுதின தேவைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக ஜெபிக்கணும். எப்படி? அனுதின தேவைக்காக நாம் ஜெபிக்கணும். மத்தேயு 6:11 இப்படிதான் சொல்லுது. படிங்க, மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. அது படிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி என் வைப்பு சொல்லுவாங்க, என்ன நீங்க கோயத்துக்கு போய் 10 மாசம் ஆச்சு, 10 மாசமும் நீங்க சம்பளம் அனுப்பல, அடுத்த மாசம் எனக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது சீட்டுக்கு, என்ன செய்ய போறீங்கன்னு அடுத்து நான் சொன்னதுக்காக 10 மாதங்களாக என்னை தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிறார். சம்பளம் அனுப்பல, ஓகே, 10 மாதங்களாக என்னை தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? நாளைய தினம் அது உனக்குரியதல்ல. ஒருவேளை நீ அடுத்த மாசத்துக்கு ஏன் போற? இன்னைக்கு இரவே நான் தேவன் என்னை எடுத்துக்கொண்டா இருந்தா நீ யாரிடத்துல போய் கேட்ப. அதனால அடுத்த மாச கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனையோ தடவை ஊர்ல இருக்கும் போது கூட சொல்லிட்டேன். நான் அப்பமும் அப்படிதான், இங்கே வந்தோம் அப்படித்தான். அனுதினம் என்னை போஷிப்பவர் என் தேவன். அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த 10 மாசங்களாக நான் 10 மாத சம்பளம் இல்லாமல் நீங்க எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னை தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிறார். என்னை தேவன் தான் போஷித்துக் கொண்டிருக்கிறார். வாடகை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலையே இல்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார். வசனம் என்ன சொல்றது? படிங்க, மத்தேயு 6:34 வசனம். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதே. நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படுவார். அடுத்து யாக்கோபு 4:14-15 படிங்க. யாக்கோபு 4:14-15. நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாது. நாளைக்கு நடக்க போறது என்ன அது நமக்கு தெரியாது. இதுதான், அதாவது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆவிக்குரிய பெருமைக்காக நான் சொல்லவில்லை. தேவ சமூகத்திலிருந்து உங்களும் அதே போல பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி இதுவரை அப்படி பேசாமல் இருந்தால் இனிமேலாவது அப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் நாளைக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன், நாளைக்கு நான் இப்படி போவேன், நாளைக்கு நான் ஊருக்கு போகலாம் என்று இருக்கிறேன். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்ல பழக வேண்டும். அப்படித்தான் சொல்ல வேண்டும். நாளை தினம் உங்களுடைய கையில் இல்லை, என்னுடைய கையில் இல்லை. இன்று இரவே ஒருவேளை நான் மறிக்கலாம். நாளை நான் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால எப்பவும் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஐயோ, நான் சேர்த்து வைக்கணும், என் பையனுக்கு சேர்த்து வைக்கணும், என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும். நோ, அதெல்லாம் கிடையாது. தேவ பிள்ளைகள் அதை ஒருபோதும் சிந்தனை செய்யாதீர்கள். நாளைய தினம் நமது அல்ல. சரியா? அடுத்ததாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். இந்த காரியம் ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று நாம் தேவ சித்தம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த நோயிலிருந்து என்னை குணமாக்கும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த வாகனம் வாங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:14-15 1 யோவான் 5:14-15 படிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரியா? அப்போ எதை கேட்டாலும்
கர்த்தருக்கு சித்தமா, இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். நாமே பிரதர் அண்ட் சிஸ்டர், நாமே உங்க பிள்ளை ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தை ஒரு கேக்குது, எனக்கு ஒரு பலாப்பழம் வேணும், பலாப்பழம் வேணும் அடம் பிடிக்குது. அப்ப நீங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? எந்த வயசுல வாங்கி கொடுக்கணும், எத்தனை வயசு, எந்த வயசுல அது வளர்ந்து அது கத்திய வச்சு கட் பண்ணி அது உள்ள இருக்க சொலைய எடுத்து சாப்பிட தெரியும் போதுதான் நீங்க வாங்கி கொடுப்போம். நீங்களும் நானும் அப்படி யோசிக்கும் போது உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் அவருக்கு சித்தமான நேரத்திலே, அவர் குறித்திருந்த நேரத்திலே, அவர் திட்டமான நேரத்திலே நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று தேவன் அறிவார். அதனால நம்ம கேட்கறதெல்லாம் கிடையாது. அவருக்கு சித்தமா, அவருக்கு பிரியமா என்று நீங்கள் செபத்திலே அதைத்தான், அந்த காரியத்தை மாத்திரமே கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5 படிங்க. நீதிமொழிகள் 3:5. கர்த்தர் மீது நம்முடைய முழு நம்பிக்கை இருக்கணும். சரியா? நம்ம என்ன பண்ணணும்? சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. யோவான் 5:30 படிங்க. யோவான் 5:30. யோவான் 5:30. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. இந்த வார்த்தை சொன்னது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுது எப்படி ஜெபிக்கிறாரு? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகச் செய்யும். பிதாவே பிதாவே அப்படி வார்த்தைக்கு வார்த்தை பிதாவே பிதாவே அப்படின்னு ஆண்டவர் ஜெபிப்பார். அப்ப நம்ம யார ரோல் மாடலா எடுத்துக்கணும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? பிதாவை நோக்கி, பிதாவே உமக்கு சித்தமானால். அப்ப நாம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். நம்ம எந்த காரியமும் நம்முடைய சுய சித்தை, நம்முடைய சுய சிந்தையை சார்ந்து, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் ஜெபித்தால் எந்த ஜெபத்திற்கும் பதில் வராது. அதனால நீங்க எந்த ஜெபம் ஜெபித்தாலும் பிதாவே அப்படின்னு ஆண்டவர் ஜெபித்தது போல, என் ஆண்டவரே இயேசுவே உமக்கு சித்தமானபடி எனக்கு இந்த காரியத்தை செய்யும், உமக்கு சித்தமானபடி இந்த வேலையிலிருந்து எனது வேலையை தாரும், உமக்கு சித்தமானபடி இந்த நோயிலிருந்து குணமாக்கும். இப்படிதான் நம்ம ஜெபிக்க பழக வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ இனிமேல் இப்படி இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி ஜெபிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் இப்ப என்ன சொன்னோம்? நம்ம இப்ப எதை தியானித்தோம்? முதலாவது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது எதை கேட்கணும்? நாம் வாசித்து தியானித்தபடி ஞானத்தை கேட்க வேண்டும். முதலாவது ஆண்டவரிடத்தில் எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்க வேண்டும். அடுத்து இந்த ஞானத்தோடு நாம் எதை கேட்கணுமோ அதை மாத்திரம் ஞானமாய் நடந்து ஞானமாய் கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு அடுத்ததாக எதை கேட்கணும்? பாவ மன்னிப்பை கேட்கணும். தினம் தினம் பாவ மன்னிப்பை கேட்டு ஜெபிக்கணும். அடுத்ததாக சுத்த இருதயத்தை கேட்கணும். சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக எதுக்கு ஜெபிக்க வேண்டும்? ஆத்ம ஆதாயத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய அன்றாட தேவைக்காக, நாளைக்காக அல்ல, நமது அன்றாட தேவைக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா, ஆண்டவருக்கு சித்தமா இருக்கிறதா என்று அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சரிங்களா? புரியுங்களா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்? புரியுங்களா? பிரியமானவர்கள், இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஜெபிச்சது தெரியாது. இனிமேல் நீங்க முதலாவது நம்ம தியானித்து இந்த வசனத்தின்படி நீங்கள் கேளுங்கள். சொத்து சுகம் அது இதெல்லாம் இல்ல, நம்ம தியானித்து இந்த வசனத்தின்படி ஜெபிங்கள், கண்ணீர் சிந்தி ஜெபிங்கள். நிச்சயமாக தேவன் நமக்கு கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் அனுதினமும் உடைய சமூகத்திலே அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இது நாள் வரை பதில் தந்த தேவன் ஆண்டவரே, உடைய வழியிலே உமக்கு பிரியமான வழியிலே நடந்து உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே அனுதினமும் உடைய பாதையில் ஆண்டவரை எங்களை நடத்துவீராக. எங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு நீர் பதில் தந்து இந்நாள் வரை நடத்தின தேவன்
இனிமேலும் நடத்தும்படியாய் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுச்சியுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கூட ஜெபத்தை குறித்து பேசின வார்த்தையை கேட்டோம். இனிமேல இதுவரைக்கும் செய்ததை விட இன்னும் பெட்டராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெபத்தை மாற்றிக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த வேலையை கத்ததாமே ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி சேர்த்துவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணுகிற எங்கள் தேவராகிய கர்த்தர் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை தரமட்டமாக தாழ்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுவோமாக. ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை கேட்டபடியே உமக்கு உகந்த பிள்ளையாக எங்களை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்ந்தது கண்களை மூடி கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே தேவனே எங்களோடு இடைப்படுவீராக என்று சொல்லுவோமாக. பரிசுத்த ஆவியாளர் எங்குண்டோ விடுதலை அதை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லி எல்லாரும் நோக்கி பார்த்து சொல்லுவோமாக. நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் தாங்கி நடத்திடுவான். விடமாட்டான், நித்தமும் தாங்கி நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாய்க்கு சொல்லுவாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்பா உடைய கண்களுக்கு இறக்கும் கிருபை தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஓய்வு நாள் ஆராதனிலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்றின கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூர்ந்து கர்த்தரே தேவன் என்று அமர்ந்திருங்கள். இந்த நாளிலே கர்த்தரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தும்படியாக எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனே அல்லாமல் வேறு ஒரு காரியம் இல்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமம்
இயேசுவின் நாமம். எல்லாருமே கரங்களுக்கு சொல்லுவோமாக. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் ஜெபத்தினால் எல்லாம் கேட்டிருக்கிறோம், அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை உயர்த்தும். ஆண்டவரே அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறும். இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுவோமாக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா சுகம் தருபவரே, சுத்திரம் இயேசையா சித்தமுண்டு சுத்தமாகி என்று சொல்லி சுகமாக்கினி. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுத்திரம் இயேசையா சுகம் தருபவரே, சுத்திரம் இயேசையா. இந்த நாளிலே கூட நாம் எல்லாரும் அப்படி நின்ற ஒன்றமாக ஒரு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலே கூட சகோதரி விஜி சிஸ்டர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு திரும்பபடி கர்த்தர் கிருபை செய்தார். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். அந்த சகோதரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப சொன்னாங்க, நான் எல்லாரும் முன்னாடி வந்து சாட்சியாக இருக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்வார். எங்களால் முடியாது, அவரால் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எப்பேற்பட்ட சூழ்நிலை மாறும் என்று விசுவாசத்தோடு சொன்னோம். இந்த நாளில் கர்த்தர் அவர்களை ஜீவனோடு திரும்ப கிருபை செய்தார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை அந்த இந்த ஆராதனை பங்கு பெறுவார் என்று எதிர்பார்க்கிறோம்.
அவர்களுக்காக ஜெபித்த யாவரும் தேவன் இன்னுமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபத்தில் ஒருவர் தாங்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்ந்து அவர்களுடைய கண்களை மூடி இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி தேவன் எங்கள் வாழ்க்கையிலே மாற கிருபை செய்கிறாங்க என்று சொல்லி எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் ஒரு நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாள் ஆராதனை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவரும் என்ன எதிர்பார்ப்புகளோடு என்ன தேவைகள் மத்தியிலே வந்தார்கள் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, இவருடைய உள்ளத்திலே அறிந்திருக்கிற தேவன் இவருடைய தேவைகளை பொருளாதார அனைத்தையும் நீ சந்திக்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எம்பிரமாக அறுக்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை வருகிற நாட்களில் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை ஆனாலும் வேலை காரணமாக ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலையால் வர முடியாமல் தடைப்பட்டது ஒவ்வொரு பிள்ளைகளும் வர நாட்களில் கொண்டு வருகிறாங்க. ஆணி பாய்ந்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாள் உலகம் முழுவதும் நடைபெற்ற எல்லா ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தந்த தயவுக்காய் நன்றி. இன்னுமா நடக்க இருக்கிற எல்லா ஆராதனையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அப்பா, இந்த நாளில் வந்து எங்க ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிறோம். ரத்த கொடுக்கலும் முடிமறுக்கொள்ளுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். சுதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பது இரட்சகருமான இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.